பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க ராதிகா வீட்ட விட்டு வெளிய போயிட்ட பிறகு, கூடவே கோபியும் வீட்ட விட்டு வெளிய போயிட்டா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ராதிகா வந்துட்டு கோபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "கோபி, பாக்கியா நமக்கு குடுத்த 10 நாள் வந்துட்டு இந்த வீட்ல தங்கறதுக்கான நாளு இன்னையோட முடியுது. அதனால நம்ம குடும்பத்தோட வந்துட்டு பாக்கியாவோட வீட்ட விட்டு போலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு கோபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு ரொம்பவே அதிர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் இங்க கோபி எழுந்து நின்டு, "என்ன ராதிகா, என்ன பேசுற நீ? நம்ம இங்க தானே இருக்க போறோம்." அப்படிங்கிற மாரி நான் உன்கிட்ட சொன்னேனே. இப்ப என்ன திடீர்னு வந்துட்டு வீட்ட விட்டு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகாவ பார்த்து இங்க கோபி கேட்டுட்டு இருக்க. உடனே இங்க ராதிகா வந்துட்டு கோபி பார்த்துட்டு, "இல்ல கோபி, இதுக்கு மேலயும் வந்துட்டு என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. பாக்யா சொன்ன மாரி 10 நாள் ஆயிடுச்சு. அதனால நம்ம போக தான் போறோம். அவ்வளோதான். நம்ம எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போக போறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க ராதிகா வந்துட்டு கோபிட்ட சொல்லிர்றாங்க. உடனே இங்க கோபி வந்துட்டு ராதிகாவ பார்த்துட்டு, "ராதிகா, இப்ப எதுக்கு அவசரப்படுற? பாக்கியாவே வந்துட்டு எதுவுமே சொல்லல இன்னும். நீ ஏன் அவசரப்பட்டு வீட்ட விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, இதுக்கு மேலயும் வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே கிடையாது. அந்த 10 நாள் இன்னையோட முடியுது. அதனால கிளம்புங்க, நம்ம எல்லாரும் போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகா அங்க இருந்துட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாங்க. இங்க ராதிகா போயிட்ட பிறகு, இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிட்ட கேட்கறாங்க. "என்னப்பா கோபி இது? இவ வந்து இப்படி சொல்லிட்டு போறா. இவ கிளம்ப போறா. அது மட்டும் இல்லாம உன்ன வேற கூப்பிட்டுட்டு போறா பொழுது. நீ எங்கள விட்டு போறியாப்பா கோபி?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டே வந்துட்டு கோபி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா, எனக்கு தெரியல. ராதிகா கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். இந்த வீட்ட விட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா ராதிகா திடீர்னு வந்துட்டு 10 நாள் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி சொல்றா. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. என்ன பண்றது தெரியல." அப்படிங்கிற மாரிலாம் இந்த கோபி ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேச, உடனே ஈஸ்வரி அழுதுட்டே வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, அம்மா வீட்டுக்கு மட்டும் போயிடாதப்பா. அவ கூப்பிடுறாங்கோசரம் நீ தயவு செய்து அவ கூட போயிடாத. அவ கூட வந்து கிளம்பி போயிட்டோம். நீ வந்துட்டு இந்த வீட்ட விட்டு போகாதப்பா. நீ எங்க கூட இருப்பா." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி அழுதுட்டே வந்துட்டு கோபிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிகிட்ட வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, நான் வேணா பாக்கியா கிட்ட கூட சொல்றேன். பாக்கியா கூட ஒத்துப்பா இதுக்கு மேல அந்த வீட்ல இருக்கறதுக்கு. ஆனா அந்த ராதிகா தான் ஒத்துக்க மாட்டா போலது. அவ வந்துட்டு கிளம்பி போயிட்டோம். இப்ப கூட நீ இந்த வீட்ல இருக்கறதுனா சொல்லுப்பா. நான் பாக்கியா கிட்ட பேசுறேன். பாக்கியா வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டா நீ இந்த வீட்ல இருக்கறதுக்கு." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு, இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ கூப்பிடுறாங்க. அப்பதான் அங்க பாக்கியா வந்துட்ட பிறகு ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, "பாக்கியா, இந்த மாரி அந்த ராதிகா வீட்ட விட்டு போக போறாளாம். நீ குடுத்த 10 நாள் வந்துட்டு முடிஞ்சிருச்சாம். அதனால வந்துட்டு கோபிய வந்துட்டு இந்த வீட்ட விட்டு போக போறதா அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்லு பாக்கியா ஒரு வார்த்த. கோபிய இந்த வீட்ட விட்டு போக வேணாம்னு சொல்லு பாக்கியா. அவன் இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவன் வேற இப்பலாம் மாறிட்டான். உனக்கே தெரியும். அவன் மொதல்ல இருந்த கோபி இப்ப இல்ல. இப்ப ரொம்ப மாறிட்டான்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிட்ட பிறகு, இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு பாக்கியா, உனக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆர்டர் கூட இப்ப வந்தது. அந்த ஆர்டர்லாம் வந்துட்டு கோபி உனக்கு உதவி பண்ணான். இப்படியாப்பட்ட கோபி வந்துட்டு இந்த வீட்ட விட்டு வந்துட்டு அனுப்பி ஆகணுமா? கோபி மொதல்ல இருந்த மாரி இப்ப இல்ல பாக்கியா. அவன் எவ்வளோ மாறிட்டான். அதனால அவன வீட்ட விட்டு போக வேணாம்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம அந்த ராதிகா இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு நின்னுட்டுருக்கா. அந்த ராதிகாவையும் அவன் பொண்ணையும் மட்டும் வீட்ட விட்டு அனுப்பி வச்சுரு. கோபிய மட்டும் போக வேணாம்னு சொல்லு பாக்கியா. கோபி இங்கேயே இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு அழுதுட்டே பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, இது எதுவுமே வந்துட்டு நான் எடுத்த முடிவு இல்ல. அவங்க முதல்ல வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாரி கோபிக்கு உடம்பு சரியாகுற வரைக்கும் 10 நாள் இந்த வீட்ல இருப்போம். அதுக்கான வாடகை பணத்தையும் வந்துட்டு என்கிட்ட குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லல. இப்ப அவங்க வீட்ட விட்டு வெளிய போறாங்க அப்படின்னா, அது அவங்களோட விருப்பம். நான் எதுவும் சொல்ல முடியாது அத்த. இது அவங்களோட குடும்ப விஷயம். அவங்க வாழ்க்கை. அவங்க தான் முடிவு எடுக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொன்ன உடனே இங்க ஈஸ்வரிக்கு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாரி வாயடிச்சு நிக்கிறாங்க. அப்பதான் இங்க பக்கத்துல இனியா வந்துட்டு, "அம்மா, என்னம்மா பேசுற நீ? டாடி இந்த வீட்ல இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். டாடி இந்த வீட்ட விட்டு போக போறா சொல்றாரு. நீ போக வேணாம் சொல்லுமா. ராதி ஆண்டி கிட்ட கூட சொல்லுமா. அவங்க கூட இங்கேயே இருந்துக்கட்டும். டாடி இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க இருந்துக்கட்டும். ஆனா டாடி இந்த வீட்ட விட்டு போகவே கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா அழுதுட்டே சொல்ல, அப்பதான் இனியா வந்துட்டு கோபிய பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "டாடி, நீங்க இந்த வீட்ட விட்டு போகாதீங்க டாடி. நீங்க இங்கவே இருங்க. நீங்க எங்கள விட்டு போகாதீங்க. நீங்க இருந்தா தான் வந்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க இல்ல அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க வீட்ட விட்டு போகாதீங்க டாடி. அவங்க வேணா ராதிகா ஆண்டி வேணா போயிட்டும். ஆனா நீங்க வந்துட்டு இங்கேயே இருங்க டாடி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா வந்துட்டு அழுதுட்டே பேச, உடனே இங்க கோபி வந்துட்டு, "அழாத இனியாம்மா. நான் போயிட்டு ராதிகா கிட்ட பேசுறேன். ராதிகா கிட்ட பேசினேன் அப்படின்னா, ராதிகா கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கறதுக்கு ஒத்துப்பா. அப்படியும் மீறி ராதிகா வீட்ட விட்டு வெளிய போணும் அப்படின்னா, நான் எதுவும் பண்ண முடியாது இனியாம்மா. நான் ராதிகா கூட தான் போய் ஆகணும். ராதிகா என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்தா. அதனால ராதிகா கூப்பிட்டா அப்படின்னா, கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்து சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க இனியா வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு, "டாடி, இப்படிலாம் பேசாதீங்க டாடி. நீங்க இங்கேயே இருங்க. நீங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க வேணா போகட்டும். நீங்க இங்கேயே இருங்க." அப்படிங்கிற மாரி அழுதுட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் இங்க கோபி போயிட்டு ராதிகாவ கூப்பிடுறாரு. அப்பதான் அங்க ராதிகா மேல இருந்துட்டு கீழ வராங்க. இங்க ராதிகா கீழ வரவும், இங்க கோபி வந்துட்டு எல்லாருக்கு முன்னாடியும் வச்சு இங்க ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. "ராதிகா, நம்ம வீட்ட விட்டு போயாகணுமா? நான் வீட்ட விட்டு போனோம் அப்படின்னா, இனியாம்மா ரொம்ப கஷ்டப்படுறா. இனியாம்மா அழறா. அது மட்டும் இல்லாம அம்மா வேற வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
அதனால நம்ம இங்கேயே இருக்கலாம். பாக்கியா கூட வந்துட்டு எதுவுமே சொல்லல நம்ம இங்க இருக்கறதுக்கு. நம்ம இந்த வீட்லயே கூட இருந்துட்டு, பாக்கியாக்கு வாடகை பணம் மட்டும் குடுத்தா போதும். பாக்கியாவும் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டா. இப்பதான் வந்துட்டு அம்மா கூட பாக்கியாட்ட பேசுறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோ ராதிகா, நம்ம போக வேணாம் அப்படிங்கிற மாரிலாம். இந்த கோபி என்னதான் வந்துட்டு ராதிகாட்ட சொன்னாலும், உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி நான் முடிவு பண்ணிட்டேன். பாக்கியா நம்மள மதிச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையே அப்படிங்கிற காரணத்தால வந்துட்டு வீட்ல இருக்கறதுக்கு இடம் குடுத்தாங்க. அப்படியே வந்துட்டு இங்கேயே இருக்கிறதும் தப்பு தான் கோபி. எல்லாருக்கும் வந்துட்டு கஷ்டம் தான் இருக்கும். பாக்கியாவுக்கும் வந்துட்டு கஷ்டமா கூட இருக்கலாம். அது இல்லாமலும் இருக்கலாம். முக்கியமா உங்க அம்மாவுக்கு நான் இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்துட்டு யாரையும் வந்துட்டு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேல விரும்பல. அது மட்டும் இல்லாம இனியாவுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இவங்களையும் வந்துட்டு வீட்ல வச்சுட்டு, அம்மாவையும் வந்து வீட்ல வச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாரி இனியாவுக்கும் வந்துட்டு அசிங்கமா இருக்கு. அதனால வந்துட்டு என்னால யாருக்கும் வந்துட்டு எந்த தொந்தரவும் இருக்க வேணாம் கோபி. நீங்க கிளம்புங்க நம்ம போலாம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு, அங்க மேல போயிட்டு பேக்லாம் எடுத்துட்டு வர போறாங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ராதிகா அங்கருந்து போன உடனே தயக்கத்திலே வந்து நின்னுருக்காரு. ராதிகா வேற இப்படி சொல்லிட்டாளே, இப்ப பேக் வேற எடுத்துட்டு வர போறா கிளம்புறதுக்கு. இதுக்கு மேலயும் வந்துட்டு ராதிகாவ சமாதானப்படுத்தி எப்படி இந்த வீட்ல இருக்க வைக்கிறது அப்படிங்கிற மாரி குழப்பத்திலே வந்துட்டு இங்க கோபி நின்னுட்டுருக்காரு. அப்பதான் இங்க மேல போன ராதிகா வந்துட்டு பேக் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க பேக்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான், இங்க ராதிகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "நம்ப வேணா மயூ வந்து கூட்டிட்டு போயிடலாமா? கோபிய வந்துட்டு இங்கேயே விட்டுட்டு போலாம். கோபிய கூட்டிட்டு போனோம் அப்டின்னா, அவங்க அம்மாவும் கஷ்டப்படுவாங்க, பசங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால கோபி இங்கேயே இருக்கட்டும். மயூ மட்டும் கூட்டிட்டு வீட்ட விட்டு வெளிய போயிடலாம்." அப்டிங்கிற மாரி, இங்க இனியாவுக்காக வந்துட்டு இங்க கோபிய அங்க பாக்கியாவோட வீட்லயே விட்டுட்டு போலாம் அப்டிங்கிற மாரி இங்க ராதிகா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா யோசிச்ச மாரி அங்கருந்து பேக்லாம் எடுத்துட்டு கீழ வந்துர்றாங்க. இங்க ராதிகாவும் மையும் வந்துட்டு பேக், ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு கீழ வரும்போது, இங்க கோபி பாத்துறாரு. கோபி பாத்துட்டு, வீட்ட விட்டே போய் தான் ஆகணும் போல. ராதிகாவும் மையும் வந்துட்டு பேக்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப நம்மளும் போய் எடுத்துட்டு வரது தான் நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிகிட்டயும், வினயா கிட்டயும் சொல்றாங்க. இந்த மாரி நானும் போயிட்டு என்னோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லும்போது, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, நீங்க எதுவும் எடுத்துட்டு வர வேணாம். நானும் மையும் மட்டும் தான் வீட்ட விட்டு போறோம்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அங்க இருந்த எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இங்க கோபி வந்துட்டு, "என்ன ராதிகா சொல்ற? நீயும் மையும் மட்டும் போறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "ஆமா கோபி, நானும் மையும் மட்டும் தான் போறோம். நீங்க இந்த வீட்ல தான் இருக்க போறீங்க. நீங்க தான் வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய வந்தீங்க அப்படின்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இந்த வீட்ல இருக்க வரைக்கும் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. குறிப்பா இனியாவுக்கும் உங்க அம்மாவும் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நீங்க வீட்ல இருந்தீங்க அப்படின்னா, அதனால அவங்களோட சந்தோஷம் வந்து நான் கெடுக்க நான் விரும்பல. அதனால நீங்க இங்கேயே இருங்க. நானும் மையும் மட்டும் வீட்ட விட்டு போறோம்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொன்ன உடனே, இங்க கோபிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்ன ராதிகா அப்படி பேசுறா? நம்மள மட்டும் விட்டுட்டு ராதிகா மட்டும் வீட்ட விட்டு வெளிய போறாளே அப்படிங்கிற மாரி இங்க கோபி கஷ்டப்பட்டு நின்னுருக்காரு. அப்பதான் இங்க இனியா கிட்ட வந்து ராதிகா பேச வராங்க. "இங்க பாரு இனியா, நான் வந்துட்டு உங்க அப்பாவ இங்கேயே விட்டுட்டு போறேன். உங்க அப்பாவ உன்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போமாட்டேன். அவரு இதுக்கு மேல எப்பயுமே வந்துட்டு உன் கூட தான் இருப்பாரு. நானும் மையும் மட்டும் தான் கிளம்புறோம். இதுக்கு மேல நீ உங்க அப்பாவோட ஹாப்பியா இரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா இனியாட்ட சொன்னோனே, இனியாக்கு கண்ல தண்ணி வருது. இங்க ராதிகாவ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க ராதிகாவ கட்டி பிடிச்சுட்டு, இனியா வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு ராதிகாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு என்ன சொல்ல தெரியல ஆன்டி" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனியா. நீ உங்க டாடி கூட ஹாப்பியா இரு" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா இனியா பார்த்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க மயுவ கூட்டிட்டு அங்க வெளியில வராங்க. வெளில வந்துட்ட பிறகு இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. "நான் கிளம்புறேன் பாக்கியா." அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "நான் கிளம்புறேன் கோபி. உடம்ப பார்த்துக்கோங்க. எதனா ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணுங்க. என்கிட்ட பேசுங்க. நான் வரேன். நான் மைய கூட்டிட்டு கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராதிகாவும் மையும் வந்துட்டு அங்க பாக்கியா வீட்ல இருந்து கிளம்பி வெளில போயிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா வீட்ட விட்டு வெளிய போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க கோபி, அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.